இயேசுட்டு இருந்து நீங்க அற்புதம் பெறறதுக்கு பெரிதான விசுவாசம் இருந்தாகணும்னு கிடையாது. உண்மையான விசுவாசம் லேசா இருந்தாலே நீங்க பெற்றலாம். இயேசு உங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிதான அல்லது பூரண விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா ஒன்னும் செய்யும் அப்படி கிடையாது. இயேசுவே என்ன சொல்றாரு? கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து சொல்லலாம், நீ இங்கிருந்து பிடுங்கப்பட்டு சமுத்திரத்துல நடப்படுன்னு சொன்னா நடக்குமா? அது எப்படி? கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குமா? அப்படிதான் விசுவாசத்தின் தன்மை. அப்படிதான் கொஞ்சம் உண்மையான விசுவாசம் இருந்தாலே போதும், பெரிய காரியங்களை நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இன்னைக்கு உங்க விசுவாசத்துல சில குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், உங்க அறிவுல சில குறைகள் இருக்கலாம், பிழைகள், தேவனை பற்றி நீங்க சரியா எண்ணாம இருக்கலாம், உங்க ஆட்டிடியூட் சில நேரம் எல்லாம் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே, உண்மையான விசுவாசமா இருந்தா நீங்க பெரிய காரியங்களை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அப்புறம் தொடர்ந்து உங்க விசுவாசத்தை வளரும்படி அவர் செய்வார், உங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். ஆனா சோர்வடைய வேண்டாம்.